நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்மளுடைய நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம பல கோவில்களுக்கு அன்றாடம் தரிசனம் பண்ண போறோம். ஆனாலும் அந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன, தல வரலாறு என்ன, அதற்கு இருக்கக்கூடிய புராண கதைகள் என்னங்கிறது நம்மளுக்கு பெரும்பாலும் தெரியறதில்ல. அதற்காகவே நம்மளுடைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக இருக்கக்கூடிய பிரபலமான கோவில்கள், நமக்கு தெரியாத கோவில்களுடைய வரலாறும் சேர்த்தே நாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிறது மகாலிங்க சுவாமி கோவில். மகாலிங்க சுவாமி கோவில் எங்க அமைந்திருக்கு, இந்த தலத்துடைய வரலாறு என்ன, சிறப்புகள் என்ன, இது குறித்த தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க திருமதி ஜெயந்தி ரவி அவர்கள். வாங்க அம்மா வரவேற்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா. தெய்வ தரிசனம் நேயர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களை சந்தித்ததில் மிக பெருமை அடைகிறேன். அம்மா, இன்னைக்கு மகாலிங்க சுவாமி கோவில் பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த கோவில் எங்கே அமைந்திருக்குங்கிறத சொல்லுங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் இல்லையா, ஒரு வரலாறு இருக்கும். அந்த தலத்துக்குன்னே சில மகிமையான விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த தலத்தினுடைய வரலாறு என்ன, இது அமைந்திருக்கக்கூடிய இடம் என்னம்மா? இந்த மகாலிங்கேஸ்வரர் கோயில் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கோயில். இது நம்ம எங்கன்னா கும்பகோணத்தில் நிறைய கோயில்கள், கும்பகோணம்னாலே நம்மளுக்கு கோயில்கள் நிறைந்த இடம் அப்படிங்கிறது. அந்த கும்பகோணத்தில் திருவிடைமருதூர் என்ற ஊரில் இந்த மகாலிங்கேஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த மகாலிங்கேஸ்வரர் பார்த்திங்கன்னா பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய அற்புத சக்தி அங்கே இருக்குது அப்படிம்பாங்க. ஏன் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்க, பாண்டிய மன்னன் ஒரு அந்தனரை கொலை செஞ்சிருவார். அந்தனரை கொலை செய்யும் போது அங்கே பிரம்மகத்தி தோஷம் உருவாகிறது. பிரம்மகத்தி தோஷம் உருவாகி அந்த ஆத்மா அந்த பிராமணன் ஆத்மா அங்கே வெளியவே காத்துக்கிட்டு இருக்கு. இவர் அந்த அந்தனரை கொண்டுட்டு இது கோயிலுக்குள்ளே போயிட்டார். அப்போ எப்போ இவர் வெளியே வருவார், நம்ம அந்த தோஷத்தை இவர்கிட்ட பிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பிராமணன் காத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே இறைவன் பாண்டிய மன்னன் ரொம்ப தெய்வ பக்தி உடையவன், ரொம்ப இறை சக்தி உடையவன். அதனால இறைவன் சொல்கிறான், நீங்கள் திரும்ப இந்த வழியாக நீ போனேன்னா பிரம்மகத்தி தோஷம் உனக்குள்ளதான் ஆயிரும். நீ வந்த வழியாக போகாமல் பின்னால வழியாக அந்த கிழக்கு வழியாக போயிரு. கிழக்கு வழியில் காத்துக்கிட்டு இருக்கா, நீ பின் வழியாக போயிரு. வழியே போகாது, அது பின் வழியாக நீ போய்க்கோ அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதே போல் அவன் வந்த வழியாக போகாமல் அதுக்கு பிரதான வாசல் வழியாக பின் வழியாக போயிடுறான். அப்போங்கும்போது அந்த தோஷத்திலிருந்து அவன் விடுபடுறான். ஏன்னா தெய்வத்துடைய அனுகிரகத்தில். இங்கே என்னன்னா தெய்வம் ஒரு மனிதனுக்கு அங்கே முழுமையான அவன் நல்லவனாக இருந்தால் அவனுடைய இந்த பிரம்மகத்தி தோஷத்தை கூட அவர் நிவர்த்தி பண்ணி விடுறாருங்கிறது இங்கே இந்த தலத்துடைய முக்கியமான ஒரு இது. இந்த தலம் பார்த்திங்கன்னா நம்ம வந்த வழியாக திரும்ப ரிட்டர்ன் வரக்கூடாது. எப்போவுமே நம்ம ஒரு வழியாக வந்தால் போகிறது வேறு வழியாக போகணும் அப்படிங்கிறது தான் இந்த கோயிலுடைய முக்கியமான நியதி. இந்த கோயிலில் 3 பிரகாரமாக சுற்றுதல் இருக்குது. ஒவ்வொரு பிரகாரமும் ஒவ்வொரு இதை கொடுக்கும். ஃபைனல் சுற்று முக்தியை கொடுக்கக்கூடிய சுத்தாக இருக்கும். அதுக்கு 2வது சுற்று கைலாச இது பருவதமலையை சுற்றுற மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க. இந்த முதல் சுற்று நம்மளுடைய எல்லா கஷ்ட துன்பங்களையும் போக்கக்கூடிய ஒரு அற்புத சுற்றாக அமையும். இப்படி இந்த 3 சுற்றுக்களையும் நம்ம எடுத்து பண்ணுறது. இது மட்டும் இல்லாமல் இந்த மகாலிங்கேஸ்வரர் கோயிலில் பார்த்திங்கன்னா 4 திசையிலும் 4 அதாவது பஞ்சதலங்கள் அப்படிங்கிற லிங்கம் இங்கே உட்கார்ந்துருக்கு அப்படிம்பாங்க. ஏன்னா இங்கே 4 திசையிலும் 4 லிங்கங்கள், சொக்கநாதர் லிங்கம், ரிஷிபுரீஸ்வரர் லிங்கம், ருத்ரபுரீஸ்வரர் லிங்கம் அப்படி சொல்லிட்டு 4 லிங்கங்கள் இங்கே அமைஞ்சிருக்கதா சொல்லுவாங்க. இந்த 4 லிங்கத்துக்கு நடுவில் மகாலிங்கேஸ்வரர் 5வது லிங்கமாக இருப்பதுனால் ஐம்புலங்களுக்குள்ள பஞ்சபூத லிங்கேஸ்வரர் நமக்கு இருக்குதுங்கிறது சொல்லுவாங்க. சரி, இந்த பஞ்சபூத லிங்கேஸ்வரர் மட்டும்தானா இங்கே விசேஷம் அப்படின்னா இன்னும் இதை விசேஷத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். பிரம்மஹத்தி தோஷம்னா என்ன, இது சாதாரண மனிதர்களையும் பிடிக்கக்கூடுமா? ஏன்னா கோவிலே அதற்கான நிவர்த்தி ஸ்தலம் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. மகாலிங்க சுவாமி கோவில் திருவிடைமருதூரில் இருக்கிறது. இந்த பிரம்மஹத்தி தோஷத்துக்கான நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்னும் பொழுது சாதாரண மனிதனுக்கு இந்த தோஷம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இது என்னன்னா ஒரு மனிதன் ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்குற வாத்தியார்,
நம்மளுக்கு பூஜை செய்கிற பூஜாரிங்க, அந்தணர்கள் இவங்கெல்லாம் வந்து குரு அம்சத்துக்குரியவர்கள். நம்மளுக்கு நல்வழி காட்டக்கூடியவர்கள், நல்லொளி சொல்லக்கூடியவர்கள். இவங்கள வந்து நம்மள அறியாமல் துன்புறுத்துறோம், நம்மள அறியாமல் அவங்கள வந்து உயிரை போக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அதுலேருந்து கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த கோயில் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. சப்போஸ் நம்ம தெரிஞ்சே செஞ்சுட்டு திரும்ப அதுக்கு மனம் வருந்தே அதுலேருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பிரம்மகத்தி தோஷத்துலேருந்து நிவாரணம் கிடைக்கும். ஏன்னா கோயில் அலட்சியம், ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயிலை அலட்சியப்படுத்தல், அந்த கோயில் உள்ள சிலைகளை எட்டி உதைத்தல், இந்த மாதிரி கோயிலை அலங்கோலப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கும் இந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும். அதனால் இந்த பிரம்மகத்தி தோஷத்தை வந்து யாரால் நிவர்த்தி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணும்போது அது ரொம்ப பவர். பிரம்மகத்தி தோஷம் நம்ம சிவபெருமானுக்கே பிடிச்சது அப்படிங்கிறதுனால அவர் சிவவோடு ஏந்தி தெருவா பிச்சை எடுத்தார் அப்படிங்கும்போதும் உண்டு. அதுலேருந்து நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு அற்புதமான ஒரு கோயில்னா மகாலிங்கேஸ்வரர் கோயில். இதில் வந்து நம்ம போன வழியிலேருந்து ரிட்டர்ன் வரக்கூடாது, இது முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறது. இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்குரியது மட்டும் இல்லாமல் இங்கே ஏழ்மை, நான் ரொம்ப ஏழ்மையில் இருக்கேன், இந்த ஏழ்மையிலேருந்து நான் மீண்டு வர முடியலை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த கோயில் ஒரு அற்புத சக்தி. திடீர் அதிர்ஷ்டம் வந்து இவன் பணக்காரன் ஆகிட்டான், திடீர்னு இவன் வந்து ஒரு இதாகிட்டான் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கோயில் தான் வரப்பிரசாதமாக இருக்கும். எப்படியாச்சும் இந்த கோயிலை அடிக்கடி விசிட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து இந்த பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டாகும். திடீர்னு நம்ம அறியாமல் ஏதோ ஒரு மூமெண்ட்டில் நம்ம வேற ஒரு இடத்துல போய் நிற்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மகாலிங்கேஸ்வரர் கோயிலில் இருக்குது அப்படிங்கலாம். இந்த லிங்கேஸ்வரர் கோயில் ஏன் இன்னும் விசேஷமாக இருக்குதுன்னா, இங்கே வந்து கோளூரில் வந்து நம்மளுக்கு மூகாம்பிகை கோயில் இருக்கும். அதுக்கு அடுத்தால உள்ள கோயில் வந்து மூகாம்பிகை இருக்கிறது இங்கே தான். இந்தியாவில் 2 இடத்துல தான் இருக்கு. தனி சன்னதியில் இருக்காங்க. ஆமாம், மூகாம்பிகை தனி சன்னதியில் இருக்கிறாங்க. அதனால் இது வந்து மூகாம்பிகைங்கிறது 3 தேவியர்களோட சக்தியை பெற்றவள், சிங்கத்து மேல் இருப்பவள், அவ்வளோ பவராக உலகத்தை ஆளக்கூடிய அந்த மூகாம்பிகை சக்தி பெற்ற அந்த இடம் வந்து கோளூரில் இருந்தது அடுத்தால நம்மளுக்கு எங்கே இருக்குது, இந்தியாவில் இங்கே தான் இருக்குது மகாலிங்கேஸ்வரர் கோயில். அதனால் இது ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த கோயில் அப்படிங்கலாம். ஸ்ரீசைலம்ங்கிற இடத்துல 3 இடத்தில் மருதமலை, அதாவது மருதமலை தான் இந்த தலவிருட்சமாக இருக்கும். இந்த மருதமலை பெற்ற 3 கோயில் தான் அது. ஒன்று வந்து மகாலிங்கேஸ்வரர் கோயில், இன்னொன்று வந்து ஸ்ரீசைலம் அப்படிம்பாங்க. அதுதான் நம்ம வந்து ஒரு 3 இடைகள் உண்டு. ஸ்ரீசைலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அது ஒரு இடம், அது வந்து வடக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடை, புத்தூர் அப்படிங்கிற மாதிரி மருதூர் அப்படிம்பாங்க. அதாவது ஸ்ரீசைலம்ங்கிற ஒரு மருதூர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில வர்றது தான் திருவிடை மருதூர். அப்புறம் திருப்புடை மருதூர் தெற்கே உள்ள திருநெல்வேலியில் இருக்குது திருப்புடை மருதூர். இந்த 3 தலங்களும் ஒரே இதுல மருதமலை நேர்கோட்டுல இருக்கு. மருதமலை மருத மரத்தை வந்து ஸ்தல விருட்சமாக பெற்று இருக்குது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளவு ஆச்சரியமான ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். ஏன்னா இப்ப வந்து நம்ம நேர்கோட்டை வந்து அளக்கிறதுக்கு ஜியோகிராபிக்கல் மேப்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா அந்த காலத்துல ஒரே நேர்கோட்டுல மருதூர் அப்படிங்கிற ஒரே ஒரு பேர், லாஸ்ட் வந்து அந்த மருதூர் தான் முடியும். அந்த மருத மரமும் வந்து நம்மளுக்கு வந்து வழிகாட்டுது. 3 கோயிலுக்கும் ரொம்ப வழிகாட்டுது. இதுல நிறைய வந்து இங்க வந்து முக்கியமான சித்தர், அப்பர், சுந்தர், திருஞான சம்பந்தர் இவங்கெல்லாம் பாடல் பெற்ற தலம் இங்க. அது எல்லாமே எல்லாருக்கும் புரியிற சக்தியாக இருக்குனாலும் இங்க பட்டினத்தார் வந்து ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு சித்தர். இந்த கோயிலில் வந்து இந்த பட்டினத்தார் வந்து அவருடைய சீடன் ரத்னகிரி, அவரும் 2 பேருக்கும் இந்த கோயில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரத்னகிரிங்கிறவர் வந்து திருவோடு ஏந்தி அங்கே இருப்பார் கோயிலில். பட்டினத்தார் ஒன்றுமே கையில் வச்சுக்காம உட்காந்துருப்பார். அப்போ வந்து திருவோடு ஏந்தி அந்த ரத்னகிரியை வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து கேட்குறார் தானம் கொடுக்கும்போது, நான் வந்து இது கிடையாது, சம்சாரி கிடையாது, நீ என்கிட்ட கொடுக்காத, அங்கே ஒருத்தன் திருவோடு ஏந்திக்கிட்டு இருக்கான் பார்த்தியா, அவன்கிட்ட கொடு அப்படி சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த திருவோடு கூட நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் ஆகுதா அப்படி சொல்லிட்டு அந்த திருவோடை தூக்கி எறியும் போது அது நாய் மேலே பட்டு அந்த நாயும் இறந்துடும், திருவோடும் உடஞ்சிரும். அப்போ அங்கே அந்த 3 பேருக்கும் முக்தி கிடைக்குது. அந்த திருவோடுலேருந்து அந்த நாய் இந்த ரத்னகிரி அவருக்கும் முக்தி கிடைச்சி அங்கே முக்தி தலமாக அது இருக்குது. அப்போ இது முக்தி தலமாகவும் இது நம்மளுக்கு செயல்படுதுங்கிறது மகாலிங்கேஸ்வரர் கோயில் வந்து நமக்கு அற்புதமான ஒரு இதை வந்து உணர்த்துறது அப்படிங்கிறது. இது வந்து நம்மளுக்கு கும்பகோணத்தில் இருக்கிறதுனால வாரத்தில் ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை போகலாம். ஆனால் தூரமாக இருக்காங்க, வருஷத்தில் ஒரு தடவையாச்சு அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோம்னா நிறைய வந்து நம்மளுடைய செல்வ நிலை உயர்றது மட்டும் இல்லாமல் வறுமை கோட்டிலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த கோயில் நமக்கு அற்புத சக்தியாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்து
எடுத்துக்கலாம். குருக்களை நிந்தனை செய்யறது அப்படிங்கிறது இன்றைய காலத்து பிள்ளைகள் கிட்ட நம்ம பார்க்குறோம். படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசானை வந்து எப்படி வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறத, அதிலிருந்தெல்லாம் மீளணும், அவங்களுக்கு ஒரு நல்ல வந்து வழி காட்டணும் அப்படின்னா கட்டாயமாக மகாலிங்க சுவாமியை போயிட்டு தரிசனம் பண்ணுறது சிறப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. இங்கே இருக்கக்கூடிய அம்பிகை யாருமா? மூகாம்பிகை தனி சன்னதியில் குடிக்கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. வேறு என்ன அம்பிகை இருக்கிறாங்க? இங்கே வந்து கிணறு இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதாவது ஒரு அதிசய கிணறு இருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த கிணறு வழியாக மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அந்த கிணத்துல குளிச்சா வந்து அவங்களுக்கு தீர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாறுலாம் உண்மைதானா? அதாவது அந்த கிணறு பக்கத்துல வந்து இந்த சிங்கம் வாயை பிளந்த மாதிரி அப்படி ஆ. தோற்றத்தில் இருக்கும். அது அது உள்ளுக்கு தான் போயிட்டு அதை வந்து அப்போ வந்து இப்போ மூடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஆட்டிசம் அதெல்லாம் வந்து எதனால் ஏற்படுதுன்னா, ஒரு சிலை கோயிலை நிந்திக்கிறது, பிரம்மகத்தி தோஷம் உள்ளவங்களுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி அதை தீர்க்க முடியாமல் பரம்பரையாக அது வந்து அப்படியே தொற்றிக்கிட்டே இருக்கும்போது அதோடைய முடிவுகள் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆட்டிசமான குழந்தைங்களாக பிறக்கிறது. அப்போ அந்த இடத்த வந்து நம்ம வந்து சரி பண்ணணும்னா அந்த சிங்கம் போன்ற ஒரு முகம் அமைப்பு இருக்கும், அதுக்குள் கிணறு இருக்கும், அதில் போய் நீர் எடுத்து அந்த தோஷத்தை நீக்கும்போது உங்களுக்கு அந்த ரெக்கவர் ஆகும். இது பிரம்மகத்தி தோஷத்துக்குள்ளதும் இதுக்கும் வந்து நமக்கு உண்டு. இது வந்து எப்படி நம்ம சிலைகளையும் அந்த ஒரு ஒரு ஆத்மாவை ஒரு உடலை வந்து துன்புறுத்தி அந்த உடலை நம்ம தண்டிக்கிறோமோ, அதே போல் நமக்கு பிறக்க போகிற குழந்தைகளுக்கு நம்ம சங்கதிகளுக்கும் அந்த உறுப்புகள் பாதிக்கப்படும். அந்த பாதிப்பை கொடுத்துவதற்காக தான் அந்த பிரம்மகத்தி தோஷத்துக்குரியது ஆக்டிவேட் ஆகுது. அதை வந்து இங்கே தானே தீர்வு கிடைக்கிறதுனால இந்த இடத்துல வந்து அந்த தீர்வுகள் கிடைக்கிது அந்த நீரில் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானதாக இருக்கும். இன்னொன்று வந்து எப்போவுமே மனிதன் தன்னுள் ஒளியை பார்க்கணும், தன்னுள் நான் கடவுள் அப்படிங்கிறத உணரணும், நம்ம கடவுளாக நம்மளை தரிசனம் பண்ணணும். இந்த மகாலிங்கேஸ்வரருடைய அற்புதம் என்னன்னா, சிவன் சிவனையே பூஜிப்பார் பண்ணது. பூஜிப்பார். அப்பங்கும்போது அதை தான் பார்வதி என்ன நீங்களே தரிசிக்கிறீங்க, நீங்களே உங்களை பூஜிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இது என்னுள் உள்ளதை வந்து நான் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறேன், இது வந்து மக்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை எப்படி திடம்பட நம்ம இது பண்ணணும், குருவை ஆக்டிவேட் பண்ணலாம். நம்மளுடைய குருவை நம்ம ஆக்டிவேட் பண்ணாலே அங்கே வந்து பிரம்மகத்தி தோஷத்துக்குள்ளது ஆக்டிவேட் குறையும் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கறதுக்காகவே சிவன் வந்து தன்னைத்தானே பூஜிக்கும் ஸ்தலமாக இருக்குது. அதே போல் 27 நட்சத்திரங்களுக்கும் இங்கே மோட்சம் கிடைச்சது, முக்தி கிடைச்சது, சாபம் நீக்கியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ 27 நட்சத்திரங்களும் இங்கே வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு நட்சத்திரத்துடைய தீர்வுகளை கொடுத்த ஒரு இடமாகவும் இருக்கிறது, சாபத்தை நீக்கிய இடமாகவும் இருக்கிறதுனால இந்த இடம் நம்மளுக்கு நட்சத்திரத்தினால வரக்கூடிய தோஷங்கள் அதெல்லாமே இந்த இடத்துல நீங்கிக்கிடும். சில பேருக்கு என் பொண்டாட்டிக்கு எனக்கு ஒரே நட்சத்திரம் அமைஞ்சு போச்சு, என் பொண்டாட்டி 8ஆம் நட்சத்திரத்துக்குள்ளதா, அதான் 8ஆம் பாவத்துக்குள்ள நட்சத்திரமா இருக்கா அப்படி சொல்லிட்டு அந்த நட்சத்திரத்தினால நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா, அதை ஃபுல்லாக நீக்கக்கூடிய இந்த இடம் வந்து உங்களுக்கு அற்புத மருந்தாகவே இருக்கலாம் அப்படிங்கிறது. அந்த 27 நட்சத்திரங்களுக்கும் இங்கே சிலைகள் உண்டு, ஒரு நட்சத்திரக்கும் சிலைகள் உண்டு. அப்ப அந்த சிலை வழிபாடு நம்ம பண்ணலாமா? அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் எப்படி? அந்த நட்சத்திரக்காரருக்கு அந்தந்த சிலைகளுக்கு போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணும்போது நமக்கு அந்த 27 நட்சத்திரத்தை நம்ம தொட்டுட்டு வர்றது ரொம்ப அந்த சுற்றி கும்பிட்டுட்டு வர்றதே பாக்கியமாக இருக்கும். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறது நம்ம மனிதர்கள் அந்த 27 நட்சத்திரக்காரர்கள் யாராச்சும் ஏதாச்சும் ரூபத்தில் நம்மளோட பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ இந்த 27 நட்சத்திரத்தையும் நம்ம ஒரே இடத்துல பார்த்து அந்த 27 நட்சத்திரத்தினால் உள்ள எனக்கு குறைபாடுகள் எனக்கு வந்து சேரக்கூடாது அப்படிங்கிறத வழிபாடாக அங்கே வைக்கிறது முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கலாம். நிச்சயமாம்மா, ரொம்ப அற்புதமாக பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா வரலாற்று உண்மைகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது தற்பொழுது நம்ம என்ன தவறுகள் செய்துட்ருக்கோம், அதை எப்படி நம்ம மாற்றி மீண்டு கொண்டு வர்றது அப்படிங்கிறத வந்து அற்புதமாக புரிய வச்சுட்ருக்கீங்க. வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறத சொன்னீங்க, நட்சத்திர வழிபாடு வேற சொல்லியிருக்கீங்க. இப்போ மகாலிங்க சுவாமி தன்னைத்தானே தரிசனம் பண்ணி கொண்டார், தன்னைத்தானே பூஜித்து கொண்டார் அப்படின்னு சொல்லும்பொழுது நாம் அங்கே போயிட்டு மகாலிங்க சுவாமியை எப்படி தரிசனம் பண்ணணும்? நாமே எப்படி பார்க்குறோன்னா, நம்ம உள்ளொளி நம்மளுக்குள்ள ஒளியை கண்ணை மூடினா தான் நம்மளுக்குள்ள ஒளி வந்து அங்கே தியானத்தில் நம்மளுக்கு எடுக்கிறது. மகாலிங்கேஸ்வரர் சாமியை பார்க்கும்போது முதல் தீபாராதனை காட்டுவதை உங்கள் கண் வழியாக நல்லா உள்வாங்கிக்கோங்க. உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து உங்களுடைய ஒளியை அதனுள் செலுத்துங்க. உங்களுடைய ஒளியை உங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அந்த ஒளி தீபத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதுதான் உங்களை நீங்களே தரிசிக்கக்கூடியதாக இருக்கும். உடனே நம்ம என்ன சொன்னோம்,
நம்மளுக்கு நம்மளே சூடம் காமிக்கிற அதெல்லாம் இல்லை. உங்களுடைய ஒளியை உங்கள் உடம்பு ஃபுல்லாக பரவுற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே ஒரு அசியூம் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா பக்கமும் என் ஒளி வந்து பரவிக்கிட்டே போகுது அப்படிங்கிறதே அந்த மகாலிங்கேஸ்வரர் கோயிலில் தீபாரதனை காட்டுற ஒளி வந்து உங்கள் உடம்புக்குள் பரவுது போல் நீங்கள் கற்பனை செய்துக்கலாம். இல்லாட்டா கண்ணை மூடிக்கிட்டு அது அப்படியே ஆக்டிவேட் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு மகாலிங்கேஸ்வரருடைய தரிசனம் முழுமையாக கிடைக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அற்புதமான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கம்மா. நட்சத்திரங்கள் குறித்தும் சொன்னீங்க. நட்சத்திரங்களால ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. இப்போ எனக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும். என்னோட வீட்ல இருக்கிற மற்றவர்களுக்கு வெவ்வேறு விதமான நட்சத்திரங்கள் இருக்கும். இப்போ ஒன்றாக கோவிலுக்கு போகும்பொழுது அந்தந்த நட்சத்திரங்களுக்கு நாம பூஜைகள் செய்யலாமா? அப்படி செய்யணும்னா அதற்கான வழிமுறைகள் இருக்கா? ஆமா. நீங்க நம்மளுக்கு இந்த நட்சத்திரம் இப்போ ஒரு அம்மா பையனுக்குள்ள நட்சத்திரங்கள் 2ஆம் நட்சத்திரமா இருந்தா நல்லா இருக்கும். ம். அதே இது 3, 7 அந்த மாரி நட்சத்திரங்கள் வரும்போது அவனுக்கு நெகட்டிவான விஷயங்கள் உருவாகுறதுனால, நம்ம பையனுக்கும் எனக்கும் ஒரு சரியான ஒரு ஒற்றுமை வரமாட்டேங்குது. ஏன்னா அது விதிப்படி எனக்கு இந்த பையன் கிடைச்சிட்டான். இப்ப கணவர தேர்ந்தெடுக்கிறது கூட நம்ம நட்சத்திரம் சூஸ் பண்ணி தேர்ந்தெடுக்கலாம். ஆனா குழந்தைங்கள் பிறப்ப வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுக்க முடியாது. அப்போ விதிப்படி எனக்கு இது கிடைச்சிருச்சு. இதுலேருந்து நான் ரெக்கவர் ஆகணும். என் குழந்தைங்கள் என்கிட்ட அன்பா, பாசமா, எதிரியாக செயல்படக்கூடாது. அப்படின்னா உங்களுடைய குழந்தை பேருக்கும் உங்க பேருக்கும் உள்ள நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு, நீங்க பையனா பையனை கூட்டு போங்க, பொண்ணுன்னா பொண்ணை கூட்டு போங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த கோயிலை சுத்தி வந்து அந்த நட்சத்திரம் சாபம் நீக்கிய இடத்தில், அதாவது நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் இருக்கிற இடத்துல அங்க உங்க பையனுக்கும் நீங்களும் சேர்ந்து பண்றது, உங்க பொண்ணும் நீங்களும் சேர்ந்து அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணும்போது அது கண்டிப்பாக நிவாரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நிச்சயமாம்மா. அற்புதமா சொன்னீங்க. இருந்தாலும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கும். அ என்னுடைய நட்சத்திரத்தன்னைக்கு போகணுமா? இல்ல குழந்தைகளுடைய நட்சத்திரத்தன்னைக்கு போகணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா, நம்ம மகாலிங்க சுவாமி கோவிலுடைய பிரசித்திய பெற்ற விஷயங்கள் என்னங்கிறத தெளிவா சொல்லிட்டீங்க. அப்ப பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அங்க போனா ஒரு தெளிவு கிடைக்கும், எனக்கான வழி கிடைக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தகவலும் பயனுள்ளதா இருக்கும் இல்லையா? இப்போ இந்த உங்க பையன் வந்து உங்ககிட்ட ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தா, நீங்க தான் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. நீங்க தான் அடிக்கடி நோய்வாய்ப்படுவீங்க. அப்போங்கும்போது அந்த அழுத்தத்தை குறைப்பதற்கு நீங்க உங்களுடைய நட்சத்திரத்த தான் செலக்ட் பண்ண முடியும். உங்க பையன் வந்து ரொம்ப உங்களால அழுத்தம் பட்டு உங்களுக்கே தெரியும். என் பையன்கிட்ட நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் குடுக்குறேன், ரொம்ப கண்டிக்கிறேன், அவன ரொம்ப வீட்ட விட்டு போகுற அளவுக்கு திட்டுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தெரியும்போது கண்டிப்பாக அந்த பையனுடைய அவன் ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பையனுடைய நட்சத்திரத்துல போறது நல்லதாக இருக்கும். யார் துன்பப்படுகிறார்கள்ங்கிறது தான் அங்க முக்கியமாக இருக்கும். அதனால துன்பப்படுறவங்க ரொம்ப விரக்தியா எனக்கு என் குணம் மாற மாட்டுக்கு, என் பையனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் இந்த குணத்தை மாற்றணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பையனுடைய நட்சத்திரத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சூப்பர்மா. எப்பவும் போல நம்மளுடைய இந்த கோவிலுக்கு போகும்பொழுது செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன? செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன? பொதுவாக எல்லா கோயிலுக்கும் போகும்போது போட்டி மனப்பான்மை, யாரையும் தப்பாக பேசுதல் எந்த கோயிலுக்கு போகும்போதும் நம்ம செய்யக்கூடாது. அதே சமயம் கோயிலுக்குள்ளே போன பிறகு யார் எதிரிகளையோ யாரையும் நினைக்காதீங்க. ஏன்னா அது பிரம்மகத்தி தோஷத்துக்குள்ளே நிவாரணம் கொடுக்கக்கூடியது. ஒரு மனிதனை தண்டிக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு தோஷம் தான் அந்த பிரம்மகத்தி தோஷம். அப்போங்கும்போது அங்கே நம்ம மனிதர்களை நிந்திப்பதோ மனிதர்களுடைய சண்டை போடுவதோ இதெல்லாம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அங்கே அந்த பேரம் பேசுதல் அப்படிம்பாங்களே அது வந்து இருக்கக்கூடாது. மனிதர்கள் கூட ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாத விஷயங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா யாராச்சும் ஊனமுற்றவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுங்க. ஏன்னா பிரம்மகத்தி தோஷம் உடையவங்களுக்கு அங்கே உடல் வந்து உறுப்புகள் வந்து பலவீனம் அடையும் அப்படிங்கிறது முக்கியமானது. அந்த பலவீன உடல் அமைப்பு உடையவங்க தான் உங்கள் கண்ணில் படுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா அந்த பிரம்மகோத்தி தோஷத்தை ரெக்கவர் ஆகிற மாதிரி அர்த்தம். ரொம்ப தெளிவான விளக்கங்கள்மா. எப்பவுமே நம்ம ஒரு கோவிலுக்கு போகும்பொழுது அந்த கோவிலுடைய தல வரலாறு என்ன, எதற்காக அந்த கோவிலுக்கு வரும், நம்ம டூர் போகிற மாதிரி ஒரு கோவிலுக்கு போகாமல் அந்த கோவிலுடைய சிறப்பம்சங்கள் என்ன, அங்கே நடந்த வரலாற்று உண்மைகள் என்ன, அந்த கோவிலுக்கு போகும்போது நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை பின்பற்றும் பொழுது அற்புதமான பலன்கள் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக திருவிடைமருதூரில் அமைந்திருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமி திருக்கோயிலுடைய வரலாற்று சிறப்புகள், நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் குறித்து அற்புதமான விளக்கங்கள் நம்ம நேயர்களுக்காகவே கொடுத்துருக்கீங்க. நேயர்கள் சார்பாகவும் புதுயுகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ரொம்ப நன்றிமா.
நன்றிம்மா. அதாவது தெய்வ தரிசனம் இது மூலமாக நான் கோயிலை பற்றி பேசுகிற அத்தனை விஷயங்களும் கேட்டு அதை பயன்படுத்தி பாருங்கள். அனைவருக்கும் நிறைய வெற்றிகளும் நன்மைகளும் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.